இன்றைக்கி பாப்பாங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாமு, அதனால் கொஞ்சம் வேகமாகவே சமைக்கணும். இன்றைக்கி சாமி கும்பிடணும், புரட்டாசி 1 ஏகாதசிங்க. அதனால் இன்றைக்கி நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாகவே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸுக்கு சாப்பாடு வச்சுட்டு, உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை மசிச்சுட்டு அதையும் நம்ம மசியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாளிப்பு அதுக்கு போட்டு உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணி தேவையான மசாலா போட்டு அதையும் நான் பண்ணிக்கிட்டேன். பக்கம் சக்கரை பொங்கலுக்கு வேக வச்சுட்டு இருந்தேன் சாப்பாடை. லெமன் ரைஸுக்கு லெமன் தாளிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேங்க, லைட்டாக கருகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு சர்க்கரையை வந்து சும்மா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் ஹீட்டில். லெமன் ரைஸ் என்னன்னே தெரியலங்க, கேமராவுக்கு ஒயிட்டாகவே தெரியுது. சரி லைட்டு வச்சாவது காமிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் தெரியலங்க. சக்கரை பாவும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாப்பாட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு, ஏலக்காய் தூள் இல்லை அதனால் நான் ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டேன். நெய் எடுத்துக்கிட்டு நெய் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு தாளித்து அதையும் நம்ம எடுத்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கூல் டைமுங்கிறதுனால கொஞ்சம் வேகமாகவே பண்ணேங்க, அதனால் சின்ன சின்ன கிளிப்பு தான் எடுக்க முடிஞ்சுது. அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்து செல்ஃப் எதுவும் வைக்கல. அதனால் நான் வந்து சின்னதாக ஒரு செல்ஃப் மாதிரி அடிச்சுட்டு அதில் வந்து 5 சாமி வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், பாப்பாங்களும் கிளம்பிட்டாங்கங்க. சாப்பாடு அவங்களுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான். இன்றைக்கி நான் எதுவும் வைக்கலைங்க, சக்கரை பொங்கல் வாழைப்பழம் வெத்தலை துளசி தீர்த்தம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டேங்க.